அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. அதாவது பணபரஸ்தானம். பணபரஸ்தானம்னா பணத்தை கொடுக்கின்ற ஸ்தானம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் அமையும். இப்போ பணபரஸ்தானம் என்பது பொதுவானது 2, 5, 8, 11. இதான் பணபரஸ்தானம். இது காலபுருஷனுக்கு என்ன சொன்னா எல்லாமே ஸ்திரலக்கணங்களா வந்துடும். ரிஷபம் ஸ்திரலக்கணம், சிம்மம் ஸ்திரலக்கணம், விருச்சிகம் ஸ்திரலக்கணம், விருச்சிகம் ஸ்திரலக்கணம். அதற்கு அடுத்து என்ன சொன்னா கும்பம் ஸ்திரலக்கணம். இதெல்லாம் ஸ்திரமாக ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, பணம் என்பது ஒரு ஸ்திரத்தன்மையாக ஒரு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தாங்க. அப்ப நம்மளுடைய அமைப்பின்படி இப்போ ஒரு மேச லக்கணத்துல போய் பிறந்தவருக்கு என்ன சொன்னா 2, 5, 8, 11 இயற்கையாகவே என்ன வந்துடும், அவருக்கு பணபரஸ்தானம் ஆக்சுவலாகவே காலபுருஷனுடைய 2, 5, 8, 11 வந்துடும். அவர் என்ன செய்யணும்? இந்த பணபரஸ்தானம் என்பது 2ஆம் இடம் வந்துருச்சு, அதற்கடுத்து 5ஆம் இடம் வந்துருச்சு, 8ஆம் இடம் வந்துருச்சு, 11ஆம் இடம் வந்துருச்சு. இப்ப இதுல இவர் எதை இயக்கினால் வெற்றி கிடைக்கும்? எதை இயக்கணும்? 4 கட்டம் கொடுத்துருக்கான். 4 கட்டம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே ஜலராசின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஜலராசி என்ன சொன்னா கடகம், விருச்சிகம், அதற்கடுத்து என்ன சொன்னா மீனம். அப்ப இவர் எதை இயக்கினால் 2ஆம் இடத்தை இயக்கலாமா, அல்லது 5ஆம் இடத்தை இயக்கலாமா, 8ஆம் இடத்தை இயக்கலாமா, அல்லது என்ன சொன்னா 11ஆம் இடத்தை இயக்கலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் 8ஆம் வீடாகிய அந்த ஜலலக்கணத்தை இயக்கும் போது அந்த 8ஆம் வீட்டில் இருக்கின்ற நடுநட்சத்திரத்துடைய அதிதேவதைக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும்? ஜல அபிஷேகம் பண்ணினால் இவர் என்ன சொல்றான்னா ஒரு ஸ்திரத்தன்மையுள்ள பண வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு லெவலுக்கு கண்டிப்பா வந்துடுவார். சார் 8ஆம் இடம் என்பது துர்ஸ்தானம். அது துர்ஸ்தானம் தான். துர்ஸ்தானமாக இருந்தாலும் அவருக்கு பணவரஸ்தானத்தில் 8ஆம் இடம் வேலை செய்யும். 8ஆம் இடம் வேலை செய்யும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டம் வேலை செய்யும். அப்ப இதே ரிஷப லக்கணமே வந்துருச்சு. ரிஷப லக்கணத்திற்கு பணவரஸ்தானம் என்பது மிதுனம். மிதுனத்துக்கு அடுத்து என்ன சொல்றான்னா அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா 5ஆவது வீடு என்ன சொல்றான்னா கன்னி. 5ஆவது வீடு கன்னி. அதற்கடுத்து 8ஆவது வீடு என்ன சொல்றான்னா தனுசு. அதற்கடுத்து 11ஆவது வீடு 11ஆவது வீடு என்ன சொல்றான்னா ரிஷப லக்கணத்திற்கு 11ஆவது வீடு யார் என்று சொன்னால் மீனம். அப்ப அந்த ரிஷப லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த எதை இயக்கணும்? மீனத்தை தான் இயக்கணும். ரிஷப லக்கணத்திற்கு 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடியது. 2ஆம் இடம் என்பது என்ன சொன்னா மிதுனம், 5ஆம் இடம் என்பது கன்னி, 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா தனுசு, 11ஆம் இடம் என்பது மீனம். அப்ப மீனத்தை இயக்கினால், அந்த மீனத்தில் இருக்கின்ற நடுநட்சத்திரமாகிய உத்திரட்டாதியை இயக்கினால், உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையாகிய காமதேனுக்கு தினமும் ஏதோ ஒரு அபிஷேகம்
பன்னீர் அபிஷேகமோ பால் அபிஷேகமோ ஏதோ ஒன்று பண்ணி விட்டு போங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும். கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும். அப்ப இந்த மாதிரி ஜலலக்கணங்கள் தான் பணத்தை கொடுக்கக்கூடியது. ஜலலக்கணங்கள் தான் பணத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அதே மிதுன லக்கணத்துல ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன சொன்னான்னா கடகம், கடகத்திற்கு அடுத்து என்ன சொன்னான்னா சரம் பூரா வந்துடும். சரம் சரம் என்ன சொன்னான்னா கடகம் ஒரு சரலக்கணம். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா துலாம் ஒரு சரலக்கணம். அதுக்கடுத்து மகரம் ஒரு சரலக்கணம். அதற்கு அடுத்து என்ன சொன்னா மேசம் ஒரு சரலக்கணம். அப்ப நீங்க யாரை இயக்கணும்? கடகத்தில் இருக்கின்ற நடுநட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை, பூச நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை நீங்கள் இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தில் வலிமை கண்டிப்பாக உண்டு. இப்படித்தான் இயக்கணும். அதற்கு அடுத்து என்ன சொன்னா கடக லக்கணம். இப்ப கடக லக்கணம் 4வது லக்கணம் கடக லக்கணம் வந்துருச்சு. கடக லக்கணத்திற்கு என்ன சொன்னான்னா 2, 5, 8 2, 5, 8, 11 என்பது என்ன சொன்னான்னா சரலக்கணத்திற்கு 2, 5, 8, 11 யார் வருவார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா ஸ்திரலக்கணமாகவே வந்துடும். இந்த ஸ்திரலக்கணத்தில் என்ன சொன்னா ஜலலக்கணம் என்பது யார் அப்படின்னா என்ன சொன்னா கடகலக்கணத்திற்கு 5வது கடகலக்கணத்திற்கு என்ன சொன்னா 5வது லக்கணம் என்று சொல்லக்கூடிய கடகலக்கணத்துக்கு 2வது லக்கணம் சிம்மம், 5வது என்ன சொன்னான்னா விருச்சிகம். அதற்கடுத்து 8வது லக்கணம் என்ன சொன்னான்னா கும்பம், 11வது லக்கணம் என்ன சொன்னான்னா ரிஷபம். அப்ப நீங்கள் யாரை இயக்க வேண்டும் என்று சொன்னால் கடக லக்கணத்திற்கு உங்களுடைய 5வது வீடாகிய அந்த விருச்சிகத்தை இயக்கணும். இதே மாதிரி என்ன சொன்னான்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய லக்கணத்திற்கு பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 இதில் எதில் ஜலராசி வருகிறதோ, எது ஜலராசி வருகிறதோ அந்த ஜலராசிக்கு உண்டான நடுநட்சத்திரம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்திரத்தன்மை உடையது. அந்த ஸ்திரத்தன்மை உடைய ஜல லக்கணங்களை தயவு செய்து இயக்குங்கள். இயக்குனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னா சிறப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா இப்ப சிம்ம லக்கணத்தை எடுங்க. சிம்ம லக்கணத்துக்கு 2, 5, 8, 11 என்பது என்ன சொன்னா கண்டிப்பாக உபய லக்கணமாக வரும். உபய லக்கணத்தில் என்ன சொல்றாங்கன்னா சிம்ம லக்கணத்திற்கு 8வது லக்கணம் ஆகிய என்ன சொல்றான்னா கரெக்டா மீனத்தை இயக்கினால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கன்னி லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா சரலக்கணங்களே என்ன சொல்றான்னா உங்களுக்கு என்னவா வரும்? பணபரஸ்தானமா வரும். அப்ப கன்னி லக்கணத்திற்கு என்ன சொன்னான்னா கன்னி லக்கணத்திற்கு 11வது ஜலராசி ஆகிய கடகத்தில் இருக்கின்ற நடுநட்சத்திரத்தை இயக்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்திற்கு 2, 5, 8 அப்படிங்கும்போது ஸ்திரலக்கணங்களாகவே வந்துவிடும். அதுக்கு 2வது லக்கணமாகிய அந்த 2வது லக்கணத்தில் இருக்கின்ற அனுச நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாகிய லட்சுமி நாராயணனை இயக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். இது என்ன சொல்றான்னா எனக்கு தெரிஞ்ச காலம் முறை என்னுடைய துலா லக்கணத்திற்கு 2ஆம் இடம் ஆகிய அந்த நடு நட்சத்திரத்தை இயக்கும் போது பணபரஸ்தானம் கண்டிப்பாக வேலை செய்துவிடும். அப்ப ஜலத்திற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி இப்ப விருச்சிக லக்கணத்திற்கு என்ன சொன்னா உபயலக்கணங்களே என்ன சொல்லலாம்னா ஜலலக்கணங்களாக உபயலக்கணமே என்ன சொன்னா எல்லாமே நாளும் பணபரஸ்தானமா வரும். அப்ப இந்த உபயலக்கணத்தில் மீனத்தை இயக்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னா வெற்றி பாதை கண்டிப்பாக இருக்கும். அதுல இருக்கிற நட்சத்திரம் ஆகிய உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை காமதேனுவை இயக்கினீர்கள் என்று சொன்னால் எப்பயுமே ஜலம் என்று சொன்னால் பணம்,
அந்த உங்களுடைய பணவரஸ்தானத்தில் வந்து நான் சொல்லுகின்ற மாதிரி கரெக்டாக இயக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜலராசிகளை இயக்கணும். ஏன்னா 3 ராசிகள் இருக்குது. அப்போ வந்து இப்போ வந்து என்ன சொன்னா விருச்சிக இலக்கணம். விருச்சிக இலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா 5ஆம் இடம் வந்து என்ன சொன்னா ஒரு பணவரஸ்தானமாக வருகின்ற காரணத்தினால் மீனராசியை இயக்கும் போது அங்கே பணம் வரும். தனுசு இலக்கணம். தனுசு இலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா எப்பயுமே வந்து 2, 5, 8, 11 என்பது என்ன சரராசிகளாக வந்து வருகின்ற காரணத்தினால் அந்த சரராசியில் தனுசு லக்கணத்திற்கு 8வது ராசியாக கடகத்தை இயக்கும் போது வெற்றி பாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் இருக்கின்ற பூச நட்சத்திரத்தை இயக்கணும். அதுக்கடுத்து மகரம். மகரத்திற்கு வந்து எப்பயுமே வந்து என்ன ஸ்திரலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய ஸ்திரலக்கணங்களே உங்களுக்கு வந்து பணபரஸ்தானமாக வரும். அப்ப மகர லக்கணத்திற்கு நீங்கள் எந்த இதை இயக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்துக்கு மகர லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த விருச்சிகத்தில் இருக்கின்ற அனுச நட்சத்திரத்தை இயக்கணும். கண்டிப்பாக இது நான் நடைமுறையில் ஒரு மகர லக்கணத்துக்காரர் கஷ்டப்படுகின்ற ஒரு நபருக்கு 11ஆம் இடத்து விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்குண்டான அந்த இதை இயக்கும் போது கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன சொன்னால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அதே சமயத்தில் வந்து கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எப்பயுமே ஸ்திர லக்கணங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா உபயராசிகள் தான் வந்து என்ன பணவரஸ்தானமாக வரும். ஸ்திர லக்கணங்களுக்கு உபயராசிகள் தான் வந்து பணபரஸ்தானமாக வருகின்ற காரணத்தினால் கும்பலக்கணத்திற்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா அதற்கு 6வது லக்கணம் ஆகிய கும்பலக்கணத்திற்கு வந்து கும்பலக்கணத்திற்கு வந்து 2வது வீடு வந்து மீனம், 5வது வீடு வந்து என்ன சொன்னா மிதனம், அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா 8வது வீடு என்பது என்ன சொன்னா கன்னி, 11வது வீடு என்று சொல்லக்கூடியது வந்து விருச்சிகம், 11வது வீடு என்பது என்ன சொன்னா தனுசு. அப்ப நீங்க மீன லக்கணத்தை இயக்கினீர்கள் என்று கும்பலக்கணம் மீன லக்கணத்தை இயக்கினால் அதற்குண்டான அதிதேவதையாகிய யாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குண்டான தேவதையாகிய காமதேனுவை இயக்கினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும். மீன லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடியது எப்பயுமே சரலக்கணங்களாகவே வரும். இந்த சரலக்கணங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஜலராசி என்று சொல்லக்கூடியது கடகத்தை இயக்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் இருக்கின்ற நடு நட்சத்திரத்தை இயக்கினால் கண்டிப்பாக பணம் வரும். பணம் என்பது ஜலமே. நமக்கு பணவரஸ்தானம் 4 கட்டங்கள் வரும். பணவரஸ்தானம் 4 கட்டங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த லக்கணங்களில் பிறந்திருக்கிறீர்களோ உங்களுடைய லக்கணத்திற்கு 2, 5, 8, 11 பணவரஸ்தானங்களாக வரும். இதில் நான் சொன்ன ஜலராசி 3 ராசி இருக்கு. இந்த 3 ராசியில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம் வந்து இயக்க வேண்டியது எது என்பதை எனக்கு தெரிந்த அளவில் சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வந்து இயக்குவது 2ஆம் இடத்திற்கு துலா லக்கணத்திற்கு 2ஆம் இடத்து அந்த விருச்சிக ஜலராசியை அதில் இருக்கின்ற நடு நட்சத்திரத்தை இயக்கும் போது இது தாராவளன்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பணபரஸ்தானங்கள் 4. இந்த 4ல் ஜலம் எது அப்படிங்கிறது ஜலம் எது என்பது நான் குறிப்பிட்ட இதில் தான் நீங்கள் வந்து என்ன சொன்ன இயக்கணும். இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தில் நலிவு கண்டிப்பாக வராது. நம்ம பொருளாதாரத்தில் நலிவு வராது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள் தன்மைகள் இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா மனிதனுக்குமே 2, 5, 8, 2, 5, 8, 11
என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் ஒரு கட்டம் ஜலராசியாக வரும். அதில் நான் சொன்னதை தயவு செய்து இயக்குங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.